ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கணேஷ் நேச்சர் லைஃப். இது பார்த்திங்கன்னா நம்ம சேனலுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்திங்கன்னா பேர்லேயே பார்த்துருப்பீங்க நேச்சர் லைஃப்னு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜில் இருக்கனால நம்ம இங்கே என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா வீடியோவாக எடுத்து போடுவோம். நம்ம கிராமத்தில் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்க போவோம், நண்டு இந்த மாதிரி நிறையா இது போவோம். அதெல்லாம் வீடியோ அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவாக பார்த்திங்கன்னா நாங்கள் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்கு என்ன ஃபஸ்ட்டு தேவைன்னா புல் தோண்டணும். அதை பார்த்திங்கன்னா புல் தோண்டுறக்காண்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்திருக்கோம். கம்மா உரத்தில் ஏதாவது பார்த்திங்கன்னா இங்கே கம்மா இங்கே இருக்குது. கம்மாலேருந்து வாக்கிய தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது வயலுக்கு பாசுறக்காண்டி. அது வீட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்குமா, ஈரமாக இருக்க இடத்துல பார்த்திங்கன்னா புல் மேய்ஞ்சிருக்கான். இந்த பாருங்க புல் தோண்டிக்கிட்டு இருக்க பாருங்கள், மண்புல் பாருங்க, மண்புல். இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா தூண்டில் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டப்பா. இது பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்ட் டப்பாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி அதாவது கொடுத்து போட்டுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா புல்லெல்லாம் தோண்டி போட்டுட்டு நம்ம இடத்துல மீன் பிடிக்க ஹேண்டில் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறனால பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் உங்களுக்கு போடுவோம். நண்பர்களே பார்த்திங்கன்னா புல் தோண்டிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மி இந்த தோண்டி வச்சுருக்கோம் பாருங்கள். சரிடா, இந்த மாதிரி நல்லா புழு நல்லா மேய்ஞ்சிருக்கும். புழு உழுது இருக்கிறது தெரியும். அப்படி பார்க்கும்போதே சும்மா பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தோண்டினீங்கன்னா இந்த வருது பாருங்கள் புழு. இந்த மாதிரி நம்ம தோண்டி தேவையான அளவு நமக்கு அளவு போதும் அப்படிங்கிற அளவுக்கு தோண்டிக்கிடுவோம். அதுக்கப்புறமா போட்டுன்னா தூண்டில் போட்டு பிடிக்கலாம். சரியான கருப்பு புழு. நண்பர்களே பார்த்திங்கன்னா புழுக்குள்ளே ரெண்டு வகை இருக்குது. இது பார்த்திங்கன்னா கருப்பு புழு. இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கும். நம்ம இப்போ தூண்டில் முள்ளில் மாட்டும் போது மீன் கடிக்குதுன்னா இதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 5 மீன் பிடிக்கிறோம்னா வெள்ளை புழுன்னு ஒன்று இருக்குது, ஒயிட் கலரில் இருக்கும். அது ஒயிட்டாக இது சீக்கிரம் அத்துக்கு போயிடும். இதுதான் இது பாருங்கள், அது ஒயிட் புழு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும் பாருங்கள். இது சீக்கிரம் அத்துட்டு போயிடும். மீன் ஈஸியாக தின்ட்டு போயிடும். அது அதனால் கருப்பு புழு நம்ம கிடச்சிச்சின்னா அதை விட்டுறக்கூடாது, அதை எடுத்துக்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லா புழுவும் வச்சு பிடிக்க முடியாது. ஒவ்வொரு இடத்துல மீன் பார்த்தினா கருப்பு புழுக்கும் கிடைக்கும், வெள்ளை புழுவுக்கும் கிடைக்கும், 2 புழுவுக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்து நம்ம எடுத்துக்குவோம். நண்பர்களை பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தோண்டி முடிச்சாச்சு. நான் புது மேட்சில் காமிக்கிறேன் புழு எப்படி இருக்கும்னு. கொஞ்சம் பார்த்தீங்களா, இந்த பார்த்திங்கன்னா அந்த உருண்டையாக தெரியுது பாருங்க. இது பூரா பார்த்திங்கன்னா இந்த புழு மண்புழு இருக்கிற இடம் பாருங்க. முட்டையாக அந்த மாதிரி தெரியுது பார்த்திங்களா. இதெல்லாம் மண்புழு இருந்த இடம் அந்த தெரியுது பாருங்க. கோபுரம் அப்படிங்கிறனால ஜூம் ஆகாது. கொஞ்சம் ப்ளஸ் உள்ள காமிச்சோன்னா மங்களம் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இப்போ தோண்டணும்னா வச்சுங்களேன் புழு மாட்டோம். சரி, இதுவே ரொம்ப நேரம் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். நம்ம தூண்டில் போட்டு பிடிக்கும்போது நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். நாருங்க தேவையான தோண்டியாச்சு. நான் கம்மாக்கி போயிட்டுருக்கோம். இங்கே போய்ட்டு நான் காமிக்கிறேன். ஒரு கம்மாயை காமிக்கிறேன். தான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எத்தனை கம்மா இருக்குது? ஒரு 2 கம்மா 3 கம்மா இருக்குதுன்னு நினைக்கிறேன். 4 2 தான் மீன் இருக்குது. அதில் இது ஒரு கம்மா. இன்னொரு கம்மா பார்த்திங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நான் தெரிஞ்ச கம்மாக்கார மேட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, கம்மாய்க்கு வந்துட்டோம். எனக்கு பின்னாடி பாருங்கள் கம்மா தெரியுதா? இங்கே தான் பார்த்திங்கன்னா தூண்டி போட போகிறோம். சரி, தூண்டி கம்பம் தான் இருக்காருங்க. அதுனா ஒரு மூங்கில் தூண்டி. இது இன்னொன்று பார்த்திங்கன்னா அது நான் ஸ்டிக்கு வாங்கி வச்சுருக்கேன் அமேசான்லேருந்து. அது ரொம்ப பழைய ஸ்டிக்கு தான். சரி வாங்க போட்டு பார்ப்போம்டா. நான் எடுத்துக்கு வந்துடுவா. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா அந்த கூடையில் இருக்குது. போவோம். முக்கிய நண்பர்களே, தூண்டி செட் பண்ணியாச்சு. நாங்கள் வச்சுருக்க முள் பார்த்திங்கன்னா அறுப்பு முள். அதாவது நாங்களே ரெடிமேடாக செஞ்சது, கடையில் வாங்கினது கிடையாது. வேறுங்க முள் இப்படி தான் இருக்கும். சரி நாங்கள் போட்டு பார்ப்போம். நம்ம ஆள் பார்த்திங்கன்னா தூண்டில் போட்டாப்புல போட போதியா? தண்ணிக்குள்ள இறங்கி நின்று தான் போடணுமாடா? பாத்திரம் கல் அங்கே இல்லை. அது இது பழத்துல இல்லை. அங்கனே போடு கேட்டு அந்த கரெக்டாக அந்த செடி வர மேடு இருக்கா? சரி நீ போ. அப்போனா நான் செருப்பு இருக்கலாம் கழட்டி போட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். இப்போ அதெல்லாம் கடிக்க வைக்க நான் வரேன். நண்பர்களே பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான கண்ட மக்களே பெரிய கை ஆகணும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா டெஸ்டிங் ஆண்டி ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா டவக்கு நம்ம எடுத்துருச்சு. கேமரா பார்த்திங்கன்னா அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இங்கே பாருங்க,
எத்தா தாண்டி பெரிய கண்டை மாட்டிருக்கு. ரோஸ் கண்டை கலரில் மாட்டிருக்கு. சரி வாங்க ஃபஸ்ட்ண்ணா. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லைவாக வந்து நாங்கள் பிடிக்கும்போது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேமராமேன் இல்லைங்கிறனால ரெண்டு பேரும் வந்தோம்மா. ஆளுக்கு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அவன் வந்து இங்கிட்டு போயிட்டேன், நம்ம வந்து இங்கிட்டு போயிட்டோம். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த கண்டை வந்து மாட்டிடுச்சு. இது எப்படி புதுசாக்கில் வந்து எடுத்து போட போகிறோம். சரியான கண்டா மக்கள். ஐயோ எத்தா தாண்டி பாருங்கள். ரவுலாக போட போகிறான். வாங்க நான் இடத்த காமிக்கிறேன். அந்த இடத்த இந்தா அங்கே தான் போட்டான். பெரிய அந்த இடத்துல போட்டான். திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல போட்டு பார்ப்போம். சரியான பெருசு. ஃபஸ்ட்டு மீனே பெரிய மீன் மக்களே. இங்கே போயாம அதெல்லாம் போகுது. திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்த போட போகிறான். மீனை தான் வச்சு போட்டுருந்தேன் சும்மாத்துக்கு. சர்றன்னு இழுத்துக்கு போயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை முதல் மீன் இந்த அளவுக்கு மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன்டா. நண்பர்களே அடுத்த ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா ஆடிட்டே நிற்குது. வணக்கடியா நல்லா சரக்கு உள்ள கப்ப மாதிரி இருக்குது. என்னாச்சு தெரியல, எழுத்து பார்ப்போம். ஐயா வந்துட்டு பெரிய மீன்டா மக்களை பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பெரிய கண்டை மாட்டிக்கிடுச்சு. இங்கே பாருங்க 2 ஊக்கு மாட்டிடுச்சு. எங்கே காமி சரி பாரு 2 ஒன்றா மாட்டிருக்குடா பெரிய மீன் மக்களை. இந்தா ஒரு பெரிய மீன் அதே எடுத்து முடிய உள்ளே விட்டுரு. நாங்கள் மொதல் பிடிச்ச மீன் அதுக்கு அடக்கு. அதுக்கப்புறம் வந்து சின்ன மீன் மாட்டுனுச்சு. அது வந்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இந்த தண்ணிக்குள்ளே போடுறாத. யாருங்க எவ்வளோ பெரிய மீன். உள்ளே ஓடு தண்ணிக்குள்ளே ஓட்டுறாரு. நான் முடியேன். மக்களை பார்த்தீங்கன்னா அடுத்தது போயிடுச்சு. உள்ள வச்சு இழுத்துடா. ஐயோ இல்றா மக்களை இங்கே பாருங்க அடுத்த ஒரு மீன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சைஸில் கிடச்சிக்கு இருக்குது. இங்கே பாருங்க இந்த விடுறா. ஒரு முள் ஒரு ஊக்கில் உள்ளத புழு தண்டு ரெண்டு முள் போட்டு பிடிக்கிறான். யாரெல்லாம் 2 முள் போட்டு பிடிக்கிறீங்கிற கமெண்ட் பண்ணுங்க. போடு எங்கே அது தூக்கி காமி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கிடச்சிச்சு. உங்களோட வீடியோவில் வந்து ரெகுலராக வர மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து லேட்டாக கிடைக்குது. நாங்கள் வந்து உங்களுக்கு மீன் கிடைக்கவே அங்கே போடுறோம். தூக்கி காமிடா இங்கே பாருங்க எல்லா மீனுமே பெரிய மீன் தான், சின்ன கண்ணா இல்லை. இந்த இது ஒன்று மட்டும்தான் சின்ன. மற்றெல்லாம் பெருசு. மற்ற 3மே பெருசு. ஆனால் ஃபஸ்ட்டு மாட்டினாலும் பெருசு இருக்குதுல்லே. மற்றதெல்லாம் சின்ன. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மீன் போட்டிருந்தோம்ல, இதில் ஒரு 3-4 மீன் தான் மாட்டுனுச்சு. சரியாக வந்து இந்த இடத்துல மீன் மாட்டல. பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்கனால வந்து ஒழுங்காக கிடைக்கல. அதனால் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு நாள் வந்து மீன் பிடிச்சி காமிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டாடா பாய்.